வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தோலின் மீது செய்யும் தவத்தின் நுட்பம். ஐம்புலன்கள் மூலம் இன்பத்தை தூக்கும் போது ஜீவாந்தத்தின் செலவை உடல் தாங்க முடியாத கட்டத்தில் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது உடல் சோர்வு, மன வெறுப்பு என மாற்றம் பெறுவதே துன்பம். இதை தவிர்க்கின்ற வழிதான் அளவுமுறை காத்தல். இதன் மூலம் மனமானது புலன்களிலிருந்து விடுபட்டு அறிவில் நிலைத்து ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத பேரின்ப நிலையை அடையும். இதற்கான சிறப்பு தவம், அதாவது சப்போர்ட்டிவ் மெடிடேஷன் என்ன, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற உணர்புலன்களின் மீது மனதை வைத்து தவமேற்றி புலன்களை ஆளுமைப்படுத்துகின்ற ஆக்னையில், பிற நினைவுகளை சீர்படுத்துகின்ற துரியத்தில் தவமேற்றி நிறைவு செய்வதே பஞ்சேந்திரிய தவம். இதில் முதலில் தொடு உணர்புலனாகிய தோல் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுகிறோம். அதாவது தோல் என்ற ஸ்பரிச உணர்வை அளவு முறையோடு பயன்கொள்ளும்படிக்கு மனதை பக்குவப்படுத்துகின்ற முயற்சி. தோல் வழியாக செலவாகும் ஜீவாந்தத்தின் அளவில் முறையில் காப்பது என்றால் எப்படி? தோல் என்பது உணர்கின்ற புலன். இதில் அளமுறை என்பது என்ன? இந்த நுட்பம் என்ன என்றால், நாம் தொடுகின்ற பொருளை உணர்வது, மற்றவர் நம்மை தொடுவதை உணர்வது போன்றவற்றில் அளவுமுறை என்ற கணக்கு இல்லை. பிறகு இதில் கணக்கு பார்ப்பது என்றால், ஸ்பர்சத்தின் மூலம் தூய்க்கின்ற சுகத்தில் நிறைவு பெறாத ஒன்று உடல் பசி, தீராத பசி. உடலால் இயலாத போதும் மனதால் ஏற்க முடியாத அவஸ்தைப்படுத்துகின்ற, தம்பதியருக்கிடையில் சச்சரவை உருவாக்குகின்ற தாம்பத்திய உறவு. தோல் புலன் வழியாக உரசல் மூலம் ஜீவாந்த தன்மாற்றத்தை அதிக அளவில் செலவு செய்து துய்ப்பதே தேக சுகம். இதில் மனம் நிறைவு பெற்ற பின் நாடுவதே பேரின்பம். அதைத்தான் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்றார். இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் என்கிறார் வள்ளுவர். அதாவது சூதாட்டத்தில் பணயம் வைக்க வைக்க அது போய்கொண்டு இருக்கிறது என்கின்ற போது, சரி இவ்வளவு விட்டாயிடுச்சு, இதோடு நிறுத்திவிடலாம் என்று ஆடுபவருக்கு தோன்றுகிறதா என்றால் முடிவதே இல்லை. பொருளை இழக்க இழக்க அதன் மீது ஈர்ப்பு அதிகமாகும். ஏனென்றால் குறுகிய காலத்தில் அதிகம் சம்பாதிக்கணும் விரும்புபவன் தானே சூதாடுகிறான். அப்போ எதிர்பார்த்த பொருள் வராதது ஒரு நட்டம், கொண்டு வந்த பொருளை இழந்தது ஒரு நட்டம். இரண்டையும் சேர்த்து பிடிக்க வேண்டுமே. இதே போல தொடுப்புலன் சுகத்தில் வைக்கின்ற அதீத பற்றினால் இயலாமையையும் விரக்தியையும் சந்திக்க சந்திக்க இன்னும் வேண்டும் என்ற காமம் அதிகமாகிறது. ஏனென்றால் வாழ்வின் நோக்கமே துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பதே. ஆனால் இதற்கு மாறாக இன்பத் துன்பங்களில் மட்டுமே மனம் உழல்வதால் ஆத்மாவுக்கு நிறைவு கிட்டுவது இல்லை. இதை தவிர்த்து நிறைவு பெறுவதற்காக உடலே உணர்வாக, உணர்வே உடலாக
மனம் உடலோடு ஒன்றி தவம் செய்து பழகி ஸ்பரிச உணர்வில் அளவு முறை பெற வேண்டும். அப்போது உடலும் நலமாக இருக்கும், மனமும் நிறைவாக இருக்கும். சிற்றின்பத்தில் நிறைவு பெறாமல் ஞானம் வராது. வள்ளுவர் சொல்கின்றார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணே உள. 5 புலன்களும் ஒன்றாக சுருங்குகின்ற இடத்தை, தாம்பத்தியத்தை அறிந்து தாண்டினால் ஞானம் பெறலாம். அதற்கு ஸ்பரிசத்தை உணர்கின்ற தோல் மீது மனம் நிலைத்து தவமேற்றி தாம்பத்திய சுகத்தில் அளமுறை காப்பேன் என்று பலமுறை சங்கல்பம் இயற்ற வேண்டும். இந்த தொடுப்புலன் மூலம் செயல்படுகின்ற மனதையும் உறுதிப்படுத்தத்தான் ஆக்னை தவம். பிறகு இந்த எண்ணம் மூளையில் அடிக்கடி எழாமல் காக்க துரிய தவம் ஏற்றுகிறோம். இந்த உண்மையை திருமணத்திற்கு முன்பே உணர்ந்துவிட்டால் பயிற்சியின் மூலம் துவக்கத்திலேயே அளவுமுறையை காத்துக்கொள்ளலாம். முதிர் பருவத்தில் தோன்றும் இயலாமையையும் தவிர்த்து ஆன்மீக பயிற்சிகளில் மேன்மை பெறலாம் என்பதை உணர்ந்து பஞ்சந்தி தவத்தின் மூலம் முதல் நிலையான தோல் மீது செய்கின்ற தவத்தில் மேன்மை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.